ராஜாராம் சார் வணக்கம். ராஜாராம் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், நல்லா கேக்குது. ராஜாராம் சார், நீங்க ரொம்ப நீண்ட காலம் காவல்துறையில் பணியாற்றிய நபர். நிறைய விஷயங்கள் சம்பந்தமா நாங்களும் பேசியிருக்கோம், நீங்களும் வந்திருக்கிறீங்க சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நிறைய நீங்க பார்த்ததுண்டா, இல்லை இந்த சம்பவம் ஏதாவது ஒரு வகையில இது வித்தியாசப்பட்டதா சார்? இந்த இஷ்யூ, இந்த திருத்தணி இஷ்யூ சார், நான் காவல்துறையில 35 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அது குறிப்பா சென்னை மாநகரத்துல தான் பணிபுரிந்தேன். சரி. ஆனா இது போன்ற ஒரு சம்பவத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ஒரு கலாச்சார சீரழிவு. சரி, உண்மையிலே சொல்றேன், கலாச்சார சீரழிவு. அதாவது குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை வந்து குழந்தைகள் அப்படிங்கிறோம். அதுக்கு ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கோம். ஆனா இப்போ சமீப காலத்துல பரிணாம வளர்ச்சினாலையும் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து வித்தியாசப்படுறதுனாலையும் 14 வயசுலயே முழு மனிதனா மாறிடுறான். அவன் வந்து அந்த முழு மனிதனுக்குள்ள உடல் வாகுவும் மன வலிமையும் ஏற்படுறது. இந்த சட்டத்தின்படி இவங்கெல்லாம் வந்து பார்த்தா சிறுவர்கள். ஆனா அவங்களோட அந்த ரீல்ஸ்ல பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஆடுற ஆட்டத்துக்கு அருவாளை எடுத்து ஆட்டுறதும் காட்டுறதும் நாக்க துருத்துறதும் அப்படி இது வந்து பயமுறுத்துறாங்க. அதாவது ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறதுல அதுல ஒரு மோகத்துல இறங்கிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துருக்கவனை போய் வெட்ட போறாங்க, அவனை பயமுறுத்துறாங்க. அவன் வந்து இவங்களை வந்து ஒண்ணுமே பண்ணல, தடுக்கதான் கையால தடுக்கதான் முயற்சி பண்றாங்க. ஆனா அவனை ட்ரெயின் விட்டு இறக்கி கூட்டு போய் அந்த ஒரு குவார்டர்ஸ், காலியா இருக்கிற குவார்டர்ஸ்ல வச்சு வெட்டுறாங்க. அதையும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த வெட்டுற ஒவ்வொரு வெட்டும் தலையில விளையில அந்த மண்டை ஓட்டுல பட்டு சவுண்ட் நமக்கு கேக்குது, டங்கு டங்கு டங்குன்னு. ஆக இவங்க வந்து சிறுவர்களே கிடையாது, இவங்க பயங்கர கொலை குற்றவாளிகள். இவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஏதோ இதுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது இருக்கிறாங்கன்னா அது இப்படி பண்ணலாமா? அப்ப அது சட்டப்படி சரியா? அப்ப அந்த இன்ஃபுளுன்ஸ் எப்படி வந்தது அவனுக்கு? அதுக்கு யார் காரணம்? ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? அது என்னன்னு ஏன் கண்டுபிடிக்கல? இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்க, 3 பேர் வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து +2 பரீட்சை எழுத போறாராம். அதனால இமீடியட்டா ஜாமீன்ல விட்டுறாங்க. இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட முதல்ல மாத்தணும். 18 வயசுங்கிறத 14 வயசுன்னு கொண்டு வரணும். இந்த நாட்டுல இந்தியாங்கிறது ஒரு கலாச்சாரம் உள்ள நாடு. இந்த நாட்டுல போதைப் பொருள் அது ஒண்ணு. 2வது வந்து இளைஞர்கள் கெட்டு போறாங்க. அந்த குழந்தைகளை எப்படி கெட்டு போறாங்கன்னா, சினிமால பாக்குறான், அதுல உள்ள கதாநாயகன் 100 கோடி வாங்கிட்டு நடிக்கிறாரு. அந்த காலத்துல தவறு செய்யறவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாங்க, நீதிமன்றத்துல தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இப்ப உள்ள கதாநாயகன் அருவாளை எடுத்து ஒரே வெட்டு, துண்டு அப்படி போய் தலை விழுது. அதை பாக்குறான். ஆனா அவனை அரெஸ்ட் பண்றதே இல்லை. அந்த கதாநாயகனை அந்த சினிமாவில போலீஸ் அரெஸ்ட் பண்றதே கிடையாது, நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்கவே கிடையாது. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், அது உலகத்திலே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம நாடு. அவன் வந்து பாக்குறான், ஓஹோ இதுதான் வந்து உண்மையான வீரம் போல இருக்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், பண்ணா வந்து நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சட்டம் ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு கொடுத்துருது. அந்த தைரியத்தின் பலன் தான் இது. அதனால காவல்துறை வந்து இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சார் சொன்னாங்க, அதாவது போதைப் பொருள் விற்கிறாங்கன்னா அந்த காவல்துறைக்கு தெரியாம நடக்கணும்னு சொன்னாங்க. உண்மைதான். அதே மாதிரி காவல்துறை மட்டுமல்ல, அங்க இருக்கிற அரசியல்வாதி, அங்க இருக்கிற ரவுடி, இவங்களுக்கு தெரியாம, காவல்துறைக்கு தெரியாம, இந்த 3 பேருக்கும் தெரியாம நிச்சயமா அவன் தவறு பண்ணவே முடியாது. இது பண்றான் அப்படின்னா இந்த 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த காவல்துறையில சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் 3 AC 30 அதர் ரேங்க்ஸ்ல மாத்துறாங்க. கிட்டத்தட்ட 700 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. ஆனா இது காணாது. ஏன்னா நாளுக்கு நாள் இது போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ட்ரெயின்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு அப்பாவி உட்கார்ந்துட்டு போறவனை போய் வெட்ட போறானுங்க, அதை தடுக்கிறவனை கூட்டு போய் வெட்டுறானுங்க. இந்த அளவுக்கு இது பண்ணா இதுக்கு பேரு ரவுடித்தனம்னு பேரு. இது வந்து இவங்க இளைஞர்கள் கிடையாது, இவங்க வந்து சிறுவர்கள் கிடையாது, இவங்க சிறுவர்களே கிடையாது. இவங்களுக்கு சட்டப்படியான தண்டனை கொடுக்கணும். நிச்சயமா அரசு இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை நிச்சயமான நடவடிக்கை எடுக்கணும். ராஜாராம் சார், நாங்க வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய அரசாங்கத்தின் மேல சார்ஜ் பண்றதுக்காக இந்த நிகழ்ச்சியும் நடத்தல. உண்மையாலுமே அந்த வீடியோ பார்த்துட்டு அது ரொம்ப பயமா தான் இருந்தது நமக்கு. அதனால ரொம்ப சமூக பொறுப்போடு தான் இந்த நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம். ஆனாலும் இன்னைக்கு மரியாதைக்குரிய திரு அஸ்ராக்காருக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது ரயிலுக்குள்ள வந்தது அப்படிங்கிறதுனால, அது ரயிலுக்குள்ள அவர்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது எங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அது அவர் சொன்னது சரியா கூட இருக்கலாம். ஆனா வெட்டினது வந்து ரயில்வே கோட்டர்ஸ்ல இல்ல சார், நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். அவங்க வீடியோ எடுத்தது அங்க, வெட்டினது அங்க. வெட்டின உடனே அது வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா
இவங்க அந்த வெட்டி அந்த வீடியோவை பதிவிடுறாங்கல்ல, இது போலீஸினுடைய அதிகார வரம்புக்குள்ள இது வருதா வரலையா? ஏன்னா சிரில் அலெக்சாண்டர் சொல்றாரு, இன்னும் கூட அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இன்னும் கூட அவங்க இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற வகையில போடுற வீடியோஸ் இன்னும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல வருது சார்? இது வந்து நம்ம காவல்துறையில தனி விங் இருக்காங்க, இருக்கு சைபர் கிரைம் சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி லெவல்ல இருக்காங்க. அவங்க இந்த ரீல்ஸை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கணும். ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி அதை கட்படுத்தணும், அதை வந்து உடனே நிறுத்தணும். அதுக்கு அவங்க வந்து அதுக்கு தகுதி, அவங்களுக்கு வந்து அதுதான் தொழில், அவங்களுக்கு அதுதான் வந்து பணி, அந்த பணியை அவங்க செய்யணும், அதை வந்து நிச்சயமா செய்யணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்ல பதிவிட விரும்புறேன். 35 ஆண்டுகள் காவல்துறையில பணிபுரிஞ்சேன், லாண்ட் ஆர்டர்ல தான் வேலை பார்த்தேன். ஏகப்பட்ட வெட்டு குத்து வடசரையில தான் வேலை பார்த்தேன். டபுள் மர்டரு, பார்ட்டா வெட்டி போட்டது, அதெல்லாம் அந்த பாடியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் இப்போ என்னால இந்த சம்பவத்தை பார்க்கல, என்னால முழுமையா பார்க்க முடியல. அந்த பார்க்கக்கூடிய அளவுக்கு என் மனசு வந்து பதபதைக்குது. ஏன்னா வயது ஒரு காரணம் இருந்தாலும் எவ்வளவோ விஷயங்களை பார்த்த, அதாவது ரத்தமும் சதையுமா பார்த்த எனக்கு, ஆனா இதை பார்க்கறதுக்கு இவ்வளவு பயமா இருக்கு. எனக்கே எப்படி இருக்குன்னா, சாதாரண பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, புரியுது. நிச்சயமா அதை தடை பண்ணணும்ல. ஓகே ஓகே, அதை செய்யணும். எனக்கு அதுலதான் யார் மேலும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட கோபம்லாம் எனக்கு கிடையாது. புரியுது. சமுதாயத்தின் மேல அக்கறையில் உள்ளதுல அந்த அக்கறையின் பேர்ல தான் நான் பேசுறேன். ஓகே, வேற தனிப்பட்ட முறையில எனக்கு எது கிடையாது. நிச்சயமா அந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கட்டாயம் வாங்கி கொடுக்கணும். தண்டனைகள் வந்து கட்டாயமாக்கப்பட்டால் ஒழிய இந்த மாதிரி சிறுவர்கள் சொல்லி ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் சும்மா அவங்க 18 வயசு வரைக்கும் அந்த ஜுனைல் ஹோம்ல வச்சுட்டு அனுப்புறது, இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படணும். நிச்சயமா அதுக்கு இந்த தவறு செஞ்சா அவனுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கணும். பாருங்க, அரபு கண்ட்ரிகள் எல்லாம் வந்து தண்டனைகள் கடுமையா இருக்கனால குற்றங்கள் குறைவா இருக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே. டாக்டர் அபி, எந்த விதமான முன் பகையும் கிடையாது. ஏற்கனவே அவங்க கூட ஏதாவது சண்டை போட்டிருக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்று போலீஸினுடைய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு போலீஸ் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரயில்ல உக்காந்துகிட்டு இருந்த அந்த 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 வடமாநிலத்தவர்கிட்ட இந்த பசங்க ஆயுதங்களை காட்டி இப்படி விளையாடுறானுங்க. அப்போ அந்த நபர் முறைச்சாரு அப்படிங்கிறது மட்டும்தான் காரணம். அதாவது முறைச்சாரு அப்படிங்கிறதுக்காக அவரை கீழே இறக்கிட்டு போய் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல் கட்ட விசாரணையில் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை வீடியோவா எடுத்து ரீல்ஸ்ல பதிவு பண்றதுதான்ட்டு. இது வெறும் ரீல்ஸுக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்து நகர்ந்து இது ஏதாவது ரொம்ப தீவிரமான உளவியல் சிக்கலா? இது நிச்சயமா உளவியல் சிக்கல் தான். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில இந்த சாடிசம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஊறி போட்டுன்னா, சமீபத்துல நான் ஒரு படத்துக்கு போனேன். ஒரு 1000 கோடி வசூல் செஞ்ச துரந்தர்னு ஒரு ஹிந்தி படத்துக்கு போயிருந்தேன். அதுல வந்து வன்முறையுடைய என்ன படம்? துரந்தரா? சரி. உச்சக்கட்ட வன்முறை. அதாவது அந்த ஸ்டோன் எடுத்து ஒருத்தன் தலையை அடிக்கிறான், அந்த கல்லு உடஞ்சி மூட்டை செதறுது. அது அவ்வளவு டீட்டெயிலா காட்டுறது எனக்கு முதல்ல ஷாக்கு. இதுல 2வது ஷாக்கு, இங்க நம்ம சென்னை தியேட்டர்ல தான் பார்த்தேன். கூட இருந்த மக்கள் வந்து அந்த சீனை பார்த்த உடனே விசில் அடிச்சு கை தட்டுறாங்க. அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி வன்முறையை என்ஜாய் பண்றாங்க. இது ஏன் இந்த உளவியல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, மேல இருக்கிறவங்க இவங்களை திட்டுறாங்க, இல்ல இவங்களை ஓரம் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? இந்த சப்ரஷன் எல்லாத்தையும் அவங்க வென்டிலேட் பண்ற ஒரு மீடியாவா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது போக்குல என்ன ஆகும், நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கும்போது அது நமக்கு வந்து நார்மலைஸ் ஆயிடும். அது நம்மளுடைய நமக்கு நடைமுறையில வரும்போது ஏன் பண்ணக்கூடாது, இதுல என்ன தப்பு இருக்கு, அங்க பண்ணாங்களே இங்கேயும் பண்ணலாங்க, அப்படி பண்ணிதானே நம்மள நம்ம சமாதானப்படுத்த முடியும். நீங்க சொன்னதுலயே ஒரு சின்ன ஈக்குவதான் இல்லையா? இவங்க ஏதோ காமிச்சது, அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சத அவன் வந்து பயங்கர அந்த நபர் வந்து தான் வேண்டு போன ஒரு முறை வச்சிருக்கிறது தான் இப்ப அவங்க ஈகோவை வந்து தூண்டி விட்டுருக்கு. நீ எப்படி வந்து எங்களுக்கு அடி பண்ணாம நீங்க முறைக்கியா, இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்றதுதான் பண்ணிருக்காங்க.
ஓகே. சோ எல்லா இடத்துலயுமே ஒரு ஈகோ, வன்மம், இந்த அக்ரெஷன் அண்ட் வயலன்ஸ் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்றது, இது அவங்கவுங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த வக்ரம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர வெளிப்பாடுதான். இதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், குழந்தைகள் பார்க்கிறது, கேட்கிறது, படிக்கிறது, அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகுறது. ஒரு அப்பா அம்மா வீட்டுல சண்டை போடுறது அந்த வீட்டு குழந்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம பக்குவமா பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல முத்துக்கறி ஆக்குறத நம்ம பார்த்தாங்கன்னா அந்த மனுஷனை பத்தி சொல்றத பார்த்தா அந்த குழந்தைங்க மனசுல வந்து என்ன மாதிரியான வன்மத்தை நம்ம வச்சுக்கலாம். குழந்தை வீட்டுல யாராவது வந்தா மனிதாபிமானமோ இல்ல ஒரு எழுப்பத்தியோ சொல்ற அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறதோ, ஒரு வலியோ இல்ல புரிதலோ, ஒரு மனிதனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையோ பேசோ இது அவங்களுடைய அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நாகரீகமோ இது எல்லாருக்கும் டெக்னாலஜி நம்ம ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து ஐபோன் வாங்கி தரப்படும், டெக்னிக்கலா வந்து ஸ்ட்ராங் ஆகிறோம். மனிதாபிமான அடிப்படையில ரொம்பவே பின்தங்கி. சோ இது வந்து அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப நார்மல் சொல்லி கொடுக்குற ஆட்களும் சரியா இருக்க மாட்டாங்க, கத்துக்கிறதுக்கு விஷயமும் இருக்காது. அதனால மக்கள் ஒன்னா சேர்ந்து இதை சரி பண்ணியே ஆகும். ஓகே ஓகே அபி, என்னன்னா சில ஆண்டுகளுக்கு சில வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் குழந்தைங்க வந்து இந்த கார்ட்டூன் பார்க்கறது அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கோபப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த WWF எல்லாம் பார்ப்பாங்க. குழந்தைங்க அடிதடியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கே தெரிஞ்சிருது இது ஒரு மாதிரி டிராமாவான இதுன்ட்டு. அப்போது இருந்த இந்த மாதிரியான ஒரு குரூர மனநிலையை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு மனோநிலைக்கு போனதற்கு பெரிய ரீசன் என்னன்னு உங்களுக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த காலத்துல வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, வந்து விளையாடுவாங்க, வீட்டுல வேலைங்க செய்வாங்க, கூட கொஞ்சம் கார்ட்டூனும் WWFும் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பிரதானமா இந்த மாதிரி சீன்ஸ், இந்த மாதிரி செய்திகள் கேட்கறது, ஒரு ஒரு இன்டர்நெட்டை தொடர்ந்ததுல இந்த மாதிரியான சம்பவங்களும் பார்க்கறது, படங்கள்ல வந்து ஒரு சன்மை எவ்வளவு ஒன்றாக இருக்க முடியும். அதாவது அவ்வளவு யதார்த்தமா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத ஃபீலிங் வந்து நமக்கு ஒரு 4 வருஷம் கண்டினியூஸா வன்முறையான சீன்ஸை பார்த்துட்டு நம்ம முன்னாடி வன்முறை நடந்தா கட்டி கேட்க நமக்கு தோணுது. அது மனிதனுடைய ஓகே 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 ஓகே